என்ன இப்படி ஜன்னலே பார்த்துட்டு இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு கடவுளே இந்த மாதிரி சூரிய ஒளினா ரசிச்சு கூட எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இந்த டிஜிட்டல் உலகம் வந்ததுக்கு அப்புறம் வியாபாரம் அது இதுன்னு சொல்லி நேச்சரை ரசிக்காமே விட்டுட்டோம்னு தோணுது. கடப்பாரா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பார்த்து நம்ம பையனுக்கு அறிவு வளருது. ஓ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல உங்க வீட்டுல கறி குழம்புப்பா, நீ சாப்பிட்டுருப்ப. அந்த உண்டை மயக்காது. சாரி கடவுளே, இன்னைக்கு எங்க வீட்டுல வெஜிடேரியன் தான். நாங்க ஃபேமிலியா விரதம் இருக்கோம். எதுக்குடா? கடவுள் ஏதாவது நல்ல செய்வாங்க, நாங்களும் விரதம் இருக்கோம். செய்ய வந்த கடவுளே நீ வச்சு செஞ்சிட்டு இருக்க, அப்புறம் எப்பறம் உனக்கு நல்லது நடக்கும்? பாத்தியா, கேட்ட கேள்வி விட்டுட்டு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இங்க நல்லது சொல்ல கூட நீ அழகா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா ஃபிட்டாவாது இருக்கணுமா. அதை தாண்டி போனா உனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் கூட்டம் இருந்தாதான் இந்த டிஜிட்டல் உலகம் உன்னை நம்பும். கிணறுல திடீர்னு கருத்தூசியம் பண்ற எதுவும் கிடையாதுடா. அதுல அரசியலுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல இறங்கி போராட்டங்களை விட்டுட்டு ஃபாலோவர்ஸ் யார் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்கிற மாதிரி கட்சிகளே மாறிட்டு இருக்கு. அப்பவே தெரிய வேணாமா? அப்படி இல்லைன்னா நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் நல்ல கருத்து சொன்னாலும் எங்க அண்ணன் விநாயகர் மாதிரி ஓரமா தான் உட்காரணும். அட போங்கய்யா,